மறைந்த நல்லக்கண்ணுவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் அஞ்சலி செலுத்தி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு காலமானார். அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் தகைசால் தமிழரை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று அறிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 2 நாட்களாக அவரின் உடல்நிலை பின்னடைவை சந்தித்த நிலையில் நேற்று உயிர் பிரிந்தது. நேற்று அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்து உடல்நிலை மோசமடைந்ததாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் நல்லக்கண்ணு நேற்று பிற்பகல் 1:55 மணி அளவில் காலமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து நல்லக்கண்ணுவின் உடல் பதப்படுத்தப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகமான பாலன் இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக விளங்கியவர் நம்முடைய நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நல்லக்கண்ணு உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். இந்த உலகம் உள்ளவரை நிச்சயமாக நல்லக்கண்ணு அவருடைய புகழ் நிலைத்திருக்கும். அவர் புகழ் என்றைக்கும் ஓங்கி ஒலிக்கும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக தலைவர் அன்புமணி, கௌரவ தலைவர் ஜே.கே. மணி, தமாக தலைவர் ஜே.கே. வாசன், சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோரும் நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். விடுதலைக்காக பல முறை சிறைக்கு சென்றவர், ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதிக்காக அவர் வாழ்க்கையை தியாகம் செய்தவர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் நேரில் அஞ்சலி செலுத்தினார். நடிகர்கள் நாசர், சத்யராஜ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், கவிஞர் வைரமுத்து, இயக்குனர் பா. ரஞ்சித், வெற்றிமாறன் ஆகியோரும் நல்லக்கண்ணு உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், விசிக தலைவர் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலைக்காக போராடிய வீர இளைஞர்களில் ஒருவர். துளியும் தன்னலமில்லாத இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அரும்பாட ஆற்றிய ஒரு ஆகப்பெரும் தலைமை நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும் போது மிகுந்த மனவலியாக இருக்கிறது. நல்லக்கண்ணுவின் தியாகங்கள் நிறைந்த போராட்ட வாழ்வு மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களாலும் நல்லக்கண்ணு பெரிதும் மதிக்கப்பட்டார் என்று பிரதமர் மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்ந்த சிறந்த பண்பாளர் நல்லக்கண்ணு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் நல்லக்கண்ணு மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் உயரிய விருது பெற்ற தகைசால் தமிழரை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.
நல்லகண்ணுவின் விருப்பப்படி மாணவர்களின் படிப்பிற்காக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு அவரின் உடல் தானமாக அளிக்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 3 மணி வரை அவருடைய உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. பின்னர் கட்சியினர் அணிவகுப்போடு மருத்துவக் கல்லூரியில் உடல் ஒப்படைக்கப்பட உள்ளது.